சொல்லுங்க. கர்த்தருடைய பயம் இயேசு. சொல்லுங்க. கர்த்தருடைய பயம் இயேசு கிறிஸ்து. இயேசுன்னா என்னது? மனிதன். இயேசுனா யாருங்க? ஒரு சாதாரண பூமியில பிறந்த மனிதன். கிரைஸ்ட் அப்படின்னா என்னது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து அப்படின்னா மனிதனாய் பிறந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஆண்டவர் உங்களையும் மனுஷனா பிறக்க வச்சு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். உங்களை எதை ஆளுகை செய்யும்படி? இந்த பூமியை நான் ஆளுகை செய்யும்படி தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். ஒரு குறைவுன்னு அவர்கிட்ட பார்க்கவும் முடியல. குறைவு வருதா கை தூக்குறார் மேல. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகமே அவருடைய பொக்கிஷம். பரலோகத்துல வானத்துக்கு நேராக அவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படின்னு கை தூக்குனாலே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சாப்பிடுறான். வானத்துக்கு நேராக கையை தூக்கினா 3 நாள் மரித்து 3 நாளைக்கு அப்புறம் உள்ள பிணம் உயிரோட வெளில வருது. இவரு பேர் கை தூக்குனா வானத்தை பார்த்து கையை உயர்த்தினா தலிதாகுமின்றாரு. ஒரு சிறு பெண்ணு எழுந்து வர்றா. என்னங்க அது? தண்ணி திராட்சரசமா மாறுது. 38 வருஷம் ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடந்து வாழ்க்கைய வெறுத்து போய் கிடந்தவன், முட்டவனா கிடந்தவன் எழுந்து நடக்கிறான். அப்படியே படுத்த படுக்கையை விட்டு படுக்கை எழுத்து கொண்டு எழுந்து நடன்றார். ஒருத்தன் கல்ல குத்திட்டு உடம்புல குத்திட்டு கிடக்குறான். ரத்தம் சிந்தி ரத்தமா இருக்குது. அவன் சரீரத்தை அவனே கொள்ளுகிறான். கல்லறையில படுத்துட்டு கிடக்குறான். அவன் திடீர்னு புத்தி தெளிஞ்சு என் குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்கிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கர்த்தர்! இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு.